ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவில் எப்படி ட்ரேட் எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தன்ற எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது. ஸோ மார்னிங்கில் மார்க்கெட் வந்து நல்ல ஓப்பன் அப்பில் தான் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஓப்பன் அப்பில் இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ ஓப்பன் அப்பில் இந்த ஏரியாவிலேருந்து போயிட்டு ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 23,732 ஆக்சுவலாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இமீடியட்டாக எடுக்கலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நான் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் எடுக்க போகிறதில்ல. எப்போதுமே ஒரு ஜாக் இப்படி ஒரு ஜாக் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் நான் அந்த ட்ரேட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் திரும்ப மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷனு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு நல்லாவே வந்து கால் சைடில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ 700 அரௌண்ட் 700 நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடம் கீழே பிரேக் வைக்கும் போது நான் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். சரிங்களா? அரௌண்ட் வந்து 199, அதாவது 199 என்னோடய என்ட்ரி இருந்தது. அதாவது இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 199 என்னோடய என்ட்ரி இருந்தது. அரௌண்டு 199 எனக்கு இந்த இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் ஆக்சுவலாக வந்துருச்சு. நான் க்ளோஸ் பண்ணல. திரும்ப என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஒரு 2000 ருபீஸ் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் இருந்தது இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ ப்ராஃபிட் ஆக்சுவலாக 2000 நான் புக் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரையல் இந்த இடத்துல பண்ணும்போது 178 எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ரீசன் சொல்லிடுறேன் இந்த இடத்துல ஏன் எடுக்குது. இந்த இடத்துல எடுக்கும் போது எனக்கு கால் சைடில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 650லையும் 700லையும் எனக்கு கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தனால எனக்கு கன்சல்டேஷன் ஆனாலும் மார்க்கெட் வில் கோ டவுன்ன்றது எனக்கு மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கான ப்ராஃபிட் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ எனக்கு இங்கேயே ஒரு 2000 ருபீஸ் கிட்ட எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்படி ஜஸ்ட்டு என்னோடய இதை வந்து ட்ரையல் பண்ணேன். என்னோடய ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணும்போது எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 1300 ருபீஸ் கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது புக் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் இதை நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நான் முன்னாடி போட்டுட்டேன். ஸோ எனக்கு இன்னொரு இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா RSI. ஸோ RSI எனக்கு ஓவர் பாட்டிலேருந்து தான் கீழே விழ ஆரம்பிச்சது. ஸோ அதனால எனக்கு வந்து மார்க்கெட் வில் கோ டவுன்ன்றதால எனக்கு தைரியமாக நான் என்ன பண்ணியிருந்தேன், காலை செல் பண்ணேன். காலை செல் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது கொடுத்தது. ஆக்சுவலாக நான் எப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜோன் வரும்போது நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சிட்டனால நான் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன். RSI மட்டும் பேஸ் பண்ணி வச்சுருந்தா எனக்கு 3000 ருபீஸ்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ RSI ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். அது இல்லாமல் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்றத வீடியோ வந்து இப்போ நான் இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், எப்படி ட்ரையல் பண்ணேன், எப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஹெட்ஜிங் மெத்தடில் தான் நான் அதை பண்ணியிருந்தேன். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து ஆக்சுவலாக ட்ரேட் எடுத்தேன். இப்போ கரண்ட்டாக லைவில் போயிட்டுருக்கு. ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த இடத்துல எடுத்துட்டேன். இப்போ கரண்ட்டாக 600 அப் சம்திங் ஏதோ போயிட்டுருக்கு. அதுதான் சரி. இந்த இடம் ரீடெஸ்ட், அதோட ரீடெஸ்ட் ஆக்சுவலாக